கீழ்கண்ட பகடையில் 2இன் எதிர்பக்கம் காண்க. எப்பயுமே இது மாதிரி கணக்குனா பெட்டிகள் 3 வரிசையாக இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு பெட்டி எடுத்துக்கும், ரெண்டாவது பெட்டியை விட்டுட்டு மூணாவது பெட்டியில் என்ன நம்பர் இருக்கோ அதான் ஃபஸ்ட்டு பெட்டிக்கு ஆப்போசிட் நம்பர் அப்படின்னு எடுத்துக்குவோம். ஆனால் இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் 2 பெட்டியாக அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இறங்கிட்டு இருக்கு. அப்போ நம்ம இதுக்கு எப்படி போடணும்னா செங்குத்தாக 2 பாக்ஸ் இருக்கா, அது 2ஐயும் ஒரே பெட்டின்னு எடுத்துக்கலாம். அப்போ 4ஐயும் 2ஐயும் ரவுண்ட் பண்ணிங்க, அது ஒரே ஒரு பெட்டி கணக்கு. அப்போ 1க்கு ஆப்போசிட் நம்பர் ஒரு பெட்டியை விட்டுருவோம், அதை ரவுண்ட் பண்ணது ஒரு பெட்டின்னு கணக்கில் வச்சுக்கோங்க. 5 தான் ஆப்போசிட் நம்பர், 1க்கு ஆப்போசிட் நம்பர் 5. அதே மாதிரி இந்த 5 3 செங்குத்தாக இருக்கா, அப்போ அது ஒரு ரவுண்ட் பண்ணிங்க, அது ஒரு பாக்ஸுன்னு கணக்கு. அப்போ 2க்கு ஆப்போசிட் நம்பர் அந்த ரவுண்ட் பண்ணதை விட்டுருங்க 6. அப்போ 2க்கு ஆப்போசிட் 6. மிச்சம் என்ன நம்பர் இருக்குது, 4 3 தான். 4க்கு ஆப்போசிட் நம்பர் 3. இந்த கணக்கில் என்ன கேட்டிருக்காங்க, 2இன் எதிர்பக்கம் காண்க. 2க்கு ஆப்போசிட் என்னென்னு பார்த்துருக்கோம், 6ன்னு பார்த்துருக்கோம். இந்த கணக்கு விடை 6. கீழ்கண்ட பகடையில் 6இன் எதிர்பக்கம் காண்க. நேராக உள்ள கட்டங்களில் ஒரு கட்டத்தில் இருந்து ஒரு கட்டம் விட்டு அடுத்த கட்டம் ஆப்போசிட் நம்பராக வரும். அப்போ 1க்கு ஆப்போசிட் நம்பர் 3. கீழே உள்ள வரிசையாக 3 பாக்ஸை பாருங்கள், 4க்கு ஆப்போசிட் 2. அப்போ மிச்சம் என்ன நம்பர் தான் இருக்குது, 6 5. 6க்கு ஆப்போசிட் நம்பர் 5. இந்த கணக்கான விட 5. கீழ்கண்ட பகடையில் 2இன் எதிர்பக்கம் காண்க. இது மாதிரி பகடை கணக்கு வந்ததுன்னா 1 விட்ட ஒரு நம்பர், அதாவது ஒரு கட்டத்தை விட்டு அடுத்த நம்பர் அதோட ஆப்போசிட் நம்பராக இருக்கும். இப்போ இது மாதிரி கணக்கில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம எதை பண்ணோன்னா நேராக இந்த கட்டம் 3 கட்டம் அடிக்கிறதுக்குன்னு பாருங்கள். 3 4 5 இது நேராக இருக்கா, அப்போ 3க்கு ஒரு நம்பர் விடுங்க, 4 விட்டுருங்க, அடுத்த நம்பர் என்ன 5. அப்போ 3க்கு ஆப்போசிட் நம்பர் 5. இதை ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக போடுங்க. அடுத்தது ஒரு கட்டம் மேலேயும் கீழே இருக்கா, அதை அப்படியே ரவுண்ட் பண்ணி ஒரே நம்பராக, அதாவது ஒரே கட்டமாக கணக்கில் எடுத்துக்கலாம். 2ஐயும் 3ஐயும் ரவுண்ட் பண்ணிங்க, அது ஒரு கட்டம்னு ஞாபகத்தில் வச்சுங்க. 1க்கு ஒரு கட்டத்தை விட்டுரும், அந்த ரவுண்ட் பண்ண கட்டத்தை விட்டுட்டு அடுத்த நம்பர் தானே ஆப்போசிட் நம்பராக இருக்க முடியும். அப்போ 1க்கு ஆப்போசிட் நம்பர் 4. மிச்சம் எந்த நம்பர் தான் விட்டுருக்கு, 2ம் 6 தான் விட்டுருக்கு. அப்போ 2க்கு ஆப்போசிட் நம்பர் 6. 2இன் எதிர்பக்கம் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 6 தான் எதிர்பக்கம். கீழ்கண்ட பகடையில் 3இன் எதிர்பக்கம் காண்க. இந்த மாதிரி பகடையில் ஒரு நம்பர் விட்டு அடுத்த நம்பர் ஆப்போசிட் நம்பராக வரும். அப்போ 1க்கு ஆப்போசிட் நம்பர் 2, 5க்கு ஆப்போசிட் நம்பர் 4, 3க்கு ஆப்போசிட் நம்பர் 6. கணக்கில் என்ன கேட்டிருக்காங்க, 3இன் எதிர்பக்கம் காண்க. அப்போ 3இன் எதிர்பக்கம் 6. கீழ்கண்ட பகடையில் 4இன் எதிர்பக்கம் என்ன. இந்த பகடையில் 1 விட்ட ஒரு நம்பர் ஆப்போசிட் நம்பராக வரும். 1க்கு ஒரு நம்பர் விட்டு அடுத்த நம்பர் 3. அப்போ 1க்கு ஆப்போசிட் நம்பர் 3. 5க்கு ஒரு நம்பர் விட்டு அடுத்த நம்பர் 2. அப்போ 5க்கு ஆப்போசிட் நம்பர் 2. 4க்கு ஒரு நம்பர் விட்டு அடுத்த நம்பர் 6. அப்போ 4க்கு ஆப்போசிட் நம்பர் 6. 4இன் எதிர்பக்கம் என்ன, 6 தான் இந்த கணக்குக்கு ஆன்சர். கீழ்கண்ட பகடையில் 1இன் எதிர்பக்கம் என்ன. செங்குத்தாக எல்லா கட்டமும் அடைக்கிருக்கு, 4 கட்டம் வரிசையாக இருக்குது. லெஃப்ட்டும் ரைட்டும் ஒரு கட்டம் வெளில நிற்கிதுல, அப்போ 4க்கு எதிர்பக்கம் 2. மேலே செங்குத்தாக அடிக்கிற கட்டங்களில் 1 விட்ட ஒரு நம்பர் ஆப்போசிட்டாக வரும். அப்போ 1க்கு ஆப்போசிட் நம்பர் 3, 5க்கு ஆப்போசிட் நம்பர் 6. இந்த கணக்கில் என்ன கேட்டிருக்காங்க, 1இன் எதிர்பக்கம் என்ன. அப்போ 1க்கு ஆப்போசிட் நம்பர் 3. கீழ்கண்ட பகடையில் 5இன் எதிர்பக்கம் என்ன. என்ன சார் இது பகடை கொடுக்க என்னமோ டப்பாவாக அடுக்கி வச்சுருக்கீங்க, இதில் எதிர்பக்கம் கேட்குறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பகடைன்றது 6 பக்கம். அதை இப்படியும் விரிக்கலாம். ஒரு பாக்ஸை விரிச்சா இப்படி இருக்கும், அதே மாதிரி இப்படி கிழிச்சு இப்படி கூட விரித்து வைக்கலாம். இது மாதிரி படம் இருந்தால் எப்படி பண்ணலான்றதை பார்ப்போம். வரிசையாக எல்லா கட்டமும் செங்குத்தாக இருக்குது. லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் ஒரே ஒரு கட்டம் மட்டும் 2 பக்கம் நீட்டிகிட்டு இருக்கா, அது ஆப்போசிட் நம்பராக வரும். அப்போ 2க்கு ஆப்போசிட் நம்பர் 4. அதை ஞாபகத்தில் வச்சுங்க. வரிசையாக செங்குத்தாக நம்பர் இருக்கா, 1 5 6 3. இதில் 1 விட்ட ஒரு நம்பர் ஆப்போசிட் நம்பராக வரும். அப்போ 1க்கு ஆப்போசிட் நம்பர் 6, 5க்கு ஆப்போசிட் நம்பர் 3. அப்போ இந்த கணக்குக்கான விடை 3. பொதுவாக பகடை கணக்கில் 2 விதம் இருக்குது, சாதாரண பகடை, மாற்று பகடை அப்படின்னு. சாதாரண பகடை அப்படின்னா எதிரெதிர் பக்கங்களின் கூடுதல் 7 வரும். அதாவது எதிரெதிர் பக்கம் அப்படின்னா ஒரு பகடையில் 3 எதிரெதிர் பக்கம் தான், மொத்தம் 6 பக்கம் இருக்குது அல்லவா. மாற்று பகடையை பொறுத்த வரைக்கும் எதிரெதிர் பக்கங்களின் கூடுதல் 7 வராது. அந்த நம்பரை மாற்றி கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு தேர்வில் ஒரே ஒரு பகடையை கொடுத்து ஒரு நம்பரோட எதிர்பக்கம் என்ன நம்பர் வரும் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா அந்த கணக்கு சாதாரண பகடை வகையை சார்ந்தது. அந்த நம்பரோட எந்த நம்பரை கூட்டிங்கன்னா 7 வருதோ அதான் ஆன்சர். கீழே அப்படியே கொடுத்துருக்கேன் பாருங்கள். 1ஓட 6 கூட்டினா 7 வரும், 2ஓட 5 கூட்டினீங்கன்னா 7 வரும், 3ஓட 4 கூட்டினீங்கன்னா 7 வரும். 1 6 2 5 3 4 இதெல்லாம் பகடையோட 6 பக்கங்களில் உள்ள நம்பரு. அந்த ஜோடி பார்த்தீங்கன்னா 3 ஜோடி தானே, எந்த ஜோடியை கூட்டிங்கனாலும் 7 தான் வரும். இப்போ கணக்குக்கு வாங்க. 3இன் எதிரில் உள்ள எண் எது. அப்போ 3ஐயும் 4 கூட்டிங்கன்னா 7, அப்போ 4 தான் ஆன்சர். பகடை கணக்கு 2 பகடையை மட்டும் வச்சு கேட்குற கணக்குகளில் ஒரு 2 கணக்கு மட்டும் பார்ப்போம். கணக்கு 1 கவனிங்க. 1இன் எதிர்பக்கம் காண்க. இந்த கணக்கில் 1ன்ற நம்பர் 2 பகடையிலையும் இருக்குது. 1க்கு பக்கத்தில் உள்ள நம்பர்லாம் ஆப்போசிட்டில் வராது. அப்போ 1க்கு பக்கத்தில் என்னென்ன நம்பர் இருக்குது, 6 வராது, 3 வராது. ஃபஸ்ட்டு பகடையில் உள்ள 6 3 வராது. ரெண்டாவது பகடையில் 1 பக்கத்தில் உள்ள நம்பர் பாருங்கள், 4 2. அப்போ 4 2 வராது. அப்போ 6 3 4 2லாம் வராது. அப்போ மிச்சம் ஒரே ஒரு நம்பர் மட்டும் தான் இந்த பகடையில் இல்லை, அது 5. அப்போ 1க்கு ஆப்போசிட் நம்பர் 5. அடுத்தது 2வது கணக்கை பாருங்கள். 2இன் எதிர்பக்கம் காண்க.
2ன்ற நம்பர் இந்த கணக்கில் எத்தனை பகடையில் இருக்குன்னா ஒரே ஒரு பகடையில் தான் இருக்குது. ஆனால் சூப்பரான இன்னொரு விஷயம் என்னென்னா 2 பகடையிலையும் 5 6 5 6ன்னு காமனாக 2 நம்பரும் இருக்குது. அப்போ அந்த 2 நம்பரையும் அடிச்சிட வேண்டியதான். 5 6 5 6 அடிச்சிருங்க. மிச்சம் என்ன இருக்குது? 2க்கு ஆப்போசிட் நம்பர் அந்த 3 தான்.